ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரோட் சைட் காளான் தான் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம். அதுதான் நாங்கள் வீடியோவாக பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க. ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா அரிஞ்சு கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நல்லா மொரன்னு வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இன்னொன்று கடாயை வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஆனியன் போடணும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட மறந்துட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு அதில் கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் நல்லா ஊற்றி டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றி நல்லா அதை வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா கிண்டினிங்கன்னா லைட்டாக கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம ரோட் சைட் காளான் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.